அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இனிய நாள் மிக சிறப்பாக இருக்க நாங்கள் வாழ்த்துகிறோம். அதிரடி அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. பொங்கல் பரிசு வெளியிடுவதில் பலவிதமான சிக்கல்கள் நிலவி வருகிறது. அந்த சூழ்நிலையில் இப்பொழுது அதிரடி அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளார் மு.க.ஸ்டாலின் அவர்கள். என்ன அறிவிப்பு, எதற்கு இந்த திடீர் அறிவிப்பு அப்படிங்கிற அனைத்து விதமான தகவல்களுமே இந்த பதிவில் மிக சிறப்பான முறையில் பார்க்க இருக்கிறோம். யார் யாருக்கு எந்தெந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த பரிசு தொகுப்பு கிடைக்கும் என்பதை மிக தெளிவாக வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறோம். உங்கள் இரு கைகள் கோர்த்து எங்களுடைய பலத்தை இன்னும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எண்ணுகிறோம். அதனால் உங்களுடைய அன்பான கையை நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் மேல் அழுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் நம்மளுடைய சேனலை ரெகுலராக பார்க்குறீங்க அப்படின்னா அரசு அறிவுடைய பலவிதமான தகவலை நாங்கள் உங்களுக்கு புரியும்படி தெரியப்படுத்துகிறோம். புதிய நபர்களாக இருந்தீர்கள் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்டில் வந்து ஆயின்னு சொல்லிட்டு போங்க. வாங்க, நாங்கள் பார்த்து கொள்கிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகுப்பினை வெளியிட்டுள்ளது. கரும்பு, சர்க்கரை, பச்சரிசி, வெல்லம், வேட்டி, சேலை இது போன்ற பொருட்கள் அனைத்தும் இதற்கு முன்பு கொடுக்கப்பட்டது. இப்பொழுது வரும் பொங்கல் தொகுப்பு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவிற்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் மக்கள்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு 5000 ரூபாய், கரும்பு, வெல்லம், பச்சரிசி, வேஷ்டி, சேலை 5000 ரூபாய் இதை கொடுக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது. அதற்கு இந்த கடிதத்திற்கு அதில் அனுப்பிய மு.க.ஸ்டாலின் பதில் அனுப்பிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் இதை பற்றி நாங்கள் பரிசீலனை செய்கிறோம் என்று தகவலை வெளியிட்டனர். அவ்வாறே வெளியிட்ட தகவல்கள் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. இன்னும் பல விதமான தகவல்கள் வெளியாகும் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் அதிகப்படியான தகவல்கள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு கிலோ கொடுத்த பச்சரிசி அதிகப்படுத்தலாம். அதாவது ஒரு குடும்பத்திற்கு 1 கிலோ அரிசி தான் கொடுப்பாங்க. அது ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்குன்னா இன்னும் அதிகமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால் ஒரு குடும்பத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 பேர் இருக்க ஒரு குடும்பத்தில் 1 கிலோ அரிசி போதுமா என்று அதிமுக அமைச்சர்கள் கேள்வி எழுப்பினர். ஆகையால் அதையும் உயர்த்தப்படும் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க அப்படின்னா உடனே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நமது சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்க அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை நாங்கள் ஆரோடியை பார்த்துட்டு இருக்க வியூஸாக இருந்தாலும் சரி, ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு போங்க. கமெண்ட் பாக்ஸில் ஆயின்னு சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.